அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா காயக்கல்பம். அதாவது அழுகணிய செடி மூலியமா நம்ம எப்படி நம்ம உடம்ப காயக்கல்பமா மாத்துறதை பத்தி பார்க்க போறோம். அழுகணி செடிங்கிறது அந்த பூ பாக்குறக்கே உங்களுக்கு அதோட கலர்கள் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலரு, சிகப்பு, கருப்பு, வெள்ளை அப்படின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 விதமான கலர்கள்ல உங்களுக்கு அந்த பூ இருக்கும். அந்த செடியிலே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முள்ளு மாதிரி இருக்கும். அந்த முள்ளுல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு சின்ன கொஞ்சமா சொட்டு தண்ணி வர மாதிரியே இருக்கும். இதை வச்சு அந்த செடி வந்து அழுகிற மாதிரி இருக்கனால இதுக்கு வந்து அழுகணின்னு பேரும் இருக்கு. அந்த செடி வந்து பாத்தீங்கன்னா சுக்லாபட்சம் வர டைம்ல அந்த செடிக்கு காப்பு கட்டி அந்த செடியை கொண்டு வந்து முழுசா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா காப்பு கட்டி நீங்க வேறு மட்டும் இல்ல அந்த முழு செடியை கொண்டு வந்து அதை வந்து நிழல், அதாவது வெயில் படாம நிழல்லயே அதை நல்லா காய வச்சு அதை பவுடரா பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா பசுவோட நெய் பிளஸ் சுத்தமான தேன் இது ரெண்டையும் ஒன்னா கலந்து தினமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரநெல்லிக்கு அளவுக்கு நீங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா 6 மாசத்திலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கிற வியாதிகள் எல்லாம் குணமாகி நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா சித்தி அடைய ஆரம்பிக்கும். 1 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு சித்தி ஆயிரும். இந்த காயக்கல்பத்தை நீங்க எடுக்கிற டைம்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து தினமும் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா பால் சாப்பாடு சாப்பிடணும். காலையில இல்லாட்டி மதியானம் இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தயிர் சாப்பாடு சாப்பிடணும். வேற எதையுமே நீங்க உணவா எடுத்துக்கவே கூடாது. தயிருக்கு உப்பு எதுவுமே நீங்க போட்டுக்கூடாது. உப்பு, புளி, காரம் மற்றும் பெண்கள், மது இந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்க 1 வருஷம் இருந்தாவே இந்த அழுகுனினால நம்ம உடம்பு வந்து காயக்கல்பமா மாற ஆரம்பிச்சிடும். இந்த 1 இயர்க்குள்ள உங்களுக்கு என்னென்ன மாறுதல் வரும்னு ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க தலையில் இருக்கிற முடி உங்களுக்கு எல்லாமே கொட்ட ஆரம்பிச்சிடும். உங்க கையில் இருக்கிற நகம் எல்லாமே கழண்டி வர ஆரம்பிச்சிடும். உடம்புல தோல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசான லுக்குக்கு உங்களை சீக்கிரம் கொண்டு போய் திரும்பியும் புது தோல் வரும். தலையில புதுமையான முடி முளைக்க ஆரம்பிக்கும். புது நகங்கள் கைக்கு முளைக்க ஆரம்பிச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்படி இருக்குமோ இதே மாதிரி நம்ம வந்து வாழ ஆரம்பிப்போம். அழுகினி சாப்பிடும் போது மட்டும் காயக்கல்பத்தை ரொம்ப பார்த்து சாப்பிடுங்க. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இதோட பத்தியம் ரொம்ப 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 முக்கியமா இருக்கும். அதே மாதிரி இந்த அழுகினி செடியிலிருந்து எண்ணெய் எடுத்து அந்த எண்ணெயை நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு வர ஆரம்பிச்சோம்னா எலும்புகளோட வளர்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால எலும்புல உள்ள எல்லா விதமான பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். இன்னொரு காயக்கல்ப முறையும் இதுலயே இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அழுகினியை வந்து நீங்க முழுசா கொண்டு வந்து அதை நல்லா நெல்ல காய வச்சு சூரணமா பண்ணி அது கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்களோ அதோட டபுள் மடங்கு நீங்க வந்து நில பனைக்கிழங்கு அதோட ஆட் பண்ணணும். அது கூட வந்து பாத்தீங்கன்னா திருப்பலை ஒரு பங்கு நீங்க ஆட் பண்ணணும். இது 3ஐயும் ஒன்னா சேர்த்து இதோட வந்து பாத்தீங்கன்னா தேத்தான் எண்ணெயும் ஒன்னா கலந்து நீங்க தினமும் வந்து சாப்பிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட உடம்பு வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷத்துல உடம்பு வந்து யானை பலம் அதிகரிச்சு நம்மளோட ஆயுள் காலமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க நான் முதல் சொன்ன மெத்தட்ல வந்து நம்மளோட இளமை உங்களுக்கு கிடைக்கும். ஆனா நீங்க 100 வயசு வரைக்கும் வாழுவீங்க, 100 வயசு வரைக்கும் தான் வாழுவீங்க. 2வது சொன்ன மெத்தட் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ஆயுள் காலமே உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 2 வருஷமும் நீங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்க எடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கும். அதே நேரத்துல இளமையாவும் இருப்பீங்க. ஆனா காப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், பத்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாபம் போக்கி நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கணும். அது எடுக்கிற டைம் வந்து சுக்லபட்சமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மிக்க நன்றி.